ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப கேப் எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் நான் வீடியோ எடிட் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இன்றைக்கி என்ன விலாகுன்னா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ அதை தான் நான் ஸ்பெஷலாக அந்த வீடியோ ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் பால்கனிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 days எடுத்த விலாக் இது. என் பால்கனியில் என்னென்ன செடி இருக்குன்னு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். 2 செடி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் லாஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ வந்து 2 செடி கொடுத்துருந்தாங்க. அதுதான் இன்னும் நான் பாட் வாங்கி வைக்கல. அங்கே கீழேயா நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன்னா, புறா எச்சம் வந்து மேலே கூடு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கீழே போட்டே இருக்குது. அதனால் அதை டெய்லி க்ளீன் பண்ண முடியல, நியூஸ் பேப்பர் போட்டேன். இப்போ நான் ரிமூவே பண்ணிட்டேன். நான் ரொம்ப லேட்டாக தான் வீடியோ எடிட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ வந்து அந்த புறா கூண்டெல்லாம் எடுத்தாச்சு. அந்த செடியுமே நான் மாற்றிட்டேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ எங்கே பேகை தூக்கிட்டு போயிட்டுருக்கோன்னா, மீன் வாங்க தான் போகிறோம். ஸோ வந்து அதாவது இது சாட்டர்டே ஒரு நாள் எடுத்த வ்ளாகு, சண்டே தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஓகேங்களா. ஸோ வந்து அதனால் நாளே ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் மீன் வாங்கி சமைக்கலாம் அப்படின்றதுக்காக மார்க்கெட் போனோம். பாப்பா அழகாக பையை தூக்கிட்டு ஓடுறா பாருங்கள். ஆனால் அவளால் வர முடியல. ஸோ ஃபைனலாக வந்து பிளானே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்னன்றதை காட்டுறேன். ஸோ வந்து காய்கறி ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு வந்து மாங்காய், அந்த சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமாக. ஸோ அதனால் காய்கறி கடைக்கு போய்ட்டு அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி கொய்யாக்காய், நான் பாப்பாவும் சாப்பிடுவா. ஸோ அதனால் கொய்யாக்காய் வாங்கிட்டு, காயில் வந்து வெறும் மாங்காய், சின்ன வெங்காயம் மட்டும் தான் வாங்கினேன், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இதுதான் நாங்கள் எப்போதும் வாங்குகிற காய் கடை. பாப்பாவுக்கு வந்து அங்கே ரொம்ப பழக்கன்றதுனால நெல்லிக்காய் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறா. அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போச்சு அதை கடிச்சு சாப்பிடும்போது பாருங்கள். வாய் எப்படி பண்ணுறா பாருங்கள். ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவள் சாப்பிடவே இல்லை. இன்னும் ஒரு 2 தடவை கடிச்சிப்பா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்ட்டா. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் மீன் வாங்க வந்துட்டோம். மீன் பார்த்திங்கன்னா ஷீலா மீன் வாங்கினோம், ப்ளஸ் ஒரு குட்டி மீன் வாங்கினோம். 2 கிலோ கிட்ட வாங்கினோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது அது. ஆக்சுவலாக மார்ச் எண்டு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, March 29. ஸோ மீன்லாம் வாங்கிட்டு பாப்பா எல்லா மீனையும் தொட்டு பார்த்துட்டு தூக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தா. அவளுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒன்றும் பயமுறுத்தலை, வேண்டாம்லாம் சொல்ல, எல்லாம் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூக்கி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா ஒரு மீனாக. இதோ எடுக்கிறா பாருங்கள், ஷீலா மீனை கையில் எடுத்துக்கிறா அவள். அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு 10-20% தான் பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவளுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்குது பாருங்கள், எப்படி பயமே இல்லாமல் தூக்கி வச்சுருக்கான்ட்டு. ஸோ மீனை செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்கள்ட்ட வெட்ட கொடுத்துட்டோம். ஷீலா மீன் ஒரு 2 மீன் வந்துச்சு. அப்புறம் வந்து குட்டி மீனும் அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ணோன்னே வீட்டுக்கு வந்தாச்சு டேரெக்டாக. வந்துட்டு என்னென்ன வாங்கினன்றது தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வேலையும் ஆகலை. மார்னிங் வந்து பாஸ்தா வந்து செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிடல, செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் நான். ஏன்னா சீக்கிரம் வேலையை முடிக்கணுன்றதுக்காக செஞ்சு வச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த காய்கறியும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாதம் வந்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வடிக்கிறதுக்காக. அடுத்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சதுக்கப்புறம் தான் மீன் அலச முடியலையா. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு மீன் அலசுறதுக்கு எல்லாமே பாட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ மீனெல்லாம் அழகாக அதை அலசி வச்சுட்டு, நான் ரெசிப்பியெல்லாம் டீட்டெயிலாக எடுக்கல, ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் எப்படி வைப்பேன்னு சொல்லிவிட்டு. இதுலேயும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மீன் வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். சாதம் வடித்தாச்சு. தேங்காய் மட்டும் இன்னும் திருவி வைக்கணும். அதையும் நான் திருவிட்டேன். தேங்காய் திருவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் அந்த கூட்டாக ஊற்றுவேன் இல்லையா, அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வந்து சட்டியில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு. ஸோ அதான் நான் ரெசிபியெல்லாம் எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக தான் எடுத்தேன். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அந்த என்னென்ன தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து மீன், மாங்காய்லாம் போட்டுட்டேன். அதையுமே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு குழம்பு.
ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாதம் வச்சுட்டேன், பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் வந்து நான் பரட்டி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் மீன் மட்டும் வறுத்துட்டு மறுநாள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்து வறுத்துக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு லஞ்சை வந்து நான் சாப்பிட்டுட்டு அன்னையோட வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மறுநாள் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் வீடியோ. அதாவது என் ஃப்ரெண்டு பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுன்றது தான் நெக்ஸ்ட் இப்போ திரும்பி கண்டினியூ ஆகும். என்ன ஆயிடுச்சுன்னா அவளால் வர முடியல. ஸோ வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் சடனாக ஒர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் வர முடியல. அதனால் நாங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதனால் வந்து மறுநாள் அந்த மீன் குழம்பு, மீன் வறுத்துட்டு ஒரு பிக்னிக் போகிற மாதிரி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் அதை பண்ணும்போது. இது மறுநாள் எடுத்த வீடியோ தான். பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணி கிச்சனே கலையபராக்கி வச்சுருக்கேன். இது வந்து சாதம் ஆக்சுவலாக கிளற வேணான்னு ஃபஸ்ட் நினச்சேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ கிளறி எடுத்துக்கோ, குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கோ, பார்த்துக்கலாம், வேணும்னா குழம்பு சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ஹாட் பாக்ஸில் சாதம் கிளறி வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டேன். மீன் வந்து வறுத்துட்டு இருந்தேன். ஸோ குழம்பு சட்டி ஃபுல்லாக காலி, பாத்திரம் எல்லாம் நிறைய சேர்ந்துச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சமாக தயிர் சாதம் எடுத்துக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா மேபி அவள் சாதம் சாப்பிட்லன்னா இது கொடுத்துக்கலான்ட்டு. ஃபைனலாக எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு மத்தியானம் லன்ச் டைமுக்கு போகிற மாதிரி நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா அவளை நான் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டேன், அவள் ஹாஸ்டலில் தான் இருக்கா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைமுக்கு போகிற மாதிரி ஒரு 1:30 அந்த மாதிரி போயிடணுன்றதுக்காக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ட்ரீமி பேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். பர்த்டே இல்லையா, ஸோ கேக் எல்லாமே எப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதுமே நாங்கள் இவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். ஆல்ரெடி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பாப்பா பர்த்டேக்கும் சரி எங்கள் ஆனிவர்சரிக்கெலாம் இங்கே தான் கேக் வாங்கியிருக்கோம். ஸோ இவங்கக்கிட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். 1 day பிஃபோர் சொன்னோன்னே மறுநாள் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்புனோம். பாப்பா வந்து தூங்கிட்டா. மேடம் எப்போதுமே அப்படி தான், கரெக்டாக அந்த இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தூங்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அவள் தூங்கிட்டா. சரி கொஞ்சம் நேரம் தூங்கினானா அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பான்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணல. இந்த ட்ரெஸ் அவளுக்கு அழகாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவளுக்கு கேக் ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக போட்டு விட்டோம். ரொம்ப அழகாக இருக்கும், பாடி கார்ன் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ அவளுக்கு வந்து ஹைட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அடுத்து பாருங்கள், பர்த்டே கேர்ள் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக அவளை பார்க்க போயிட்டோம். அவள் வந்து ஓஎம்ஆரில் தான் இருக்கா. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு ஃபேஸை மறைச்சிட்டு மேடம் வைக்கப்பட்டுட்டே வராங்க. இவங்களுக்கு தான் பர்த்டே. ஸோ வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சா, சரி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம். நிழலாக இருக்க மாதிரி எங்கேயாவது நிறுத்திக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்க் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை போட்டோம். ஒரு கவர்மெண்ட் பார்க்கே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். இந்த பார்க்குக்கு தான் நாங்கள் வந்தோம். ஏரியா எனக்கு ஈசிஆரில் தான், ஆனால் எந்த இடம்ன்றது எக்ஸாக்டாக தெரியல, மேபி அந்த போர்டில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பார்க் வந்தோம், எப்படி இருக்க போதோ, நிழல் இருக்குமோ என்னமோ நினச்சோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நிழலும் இருந்துச்சு. நான் எப்படி பக்காவாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள், பெட்ஷீட்டு, ஒரு டவலு, அப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே. என் ஹஸ்பண்ட் நான் முன்னாடி போனோன்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக தான் கேக் எடுத்துகிட்டு வரதா பிளானு. ஸோ நானும் அவளும் முன்னாடி போயிட்டோம். அப்புறமா என் ஹஸ்பண்ட் கேக் ஓப்பன் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. என் ஃப்ரெண்டோட பேர் ஹாப்பி பர்த்டே தஹானியா. கேக் சூப்பராக இருக்குல்ல, சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த கேக்கே வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேக்கை கட் பண்ணிக்கிட்டோம், அப்புறமா லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேக்கை கட் பண்ணிக்கிட்டோம். இவ எப்படி எனக்கு ஃப்ரெண்டுனா என்னோடய ஸ்கூல்மேட். நாங்கள் வந்து எனக்கு நாங்கள் 9th படிக்கிறதுலேருந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எவ்வளோ வருஷங்கள் பாருங்கள். எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல் தான் இது. மேபி இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி இருக்காங்களான்னு தெரில. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இன்னுமே நாங்கள் காண்டாக்டில் இருக்கோம். இடையில தான் கொஞ்சம் வருஷங்கள் பேசலை மீன்ஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் காண்டாக்ட் இல்லாமல் இருந்துச்சு அவ்வளோதான். பட் இப்போயும் நாங்கள் காண்டாக்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கும் வந்து நான் தான் வந்து ரொம்ப க்ளோஸுன்ற மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான், அதுதான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் தான், ஸ்கூல்மேட்டு. ஸோ வந்துட்டு சூப்பராக கேக் கட் பண்ணிட்டு ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சு வந்து எப்படி பிக்னிக் மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெட்ஷீட்லாம் கீழே விரிச்சாச்சு. அப்புறம் ஹாட் பாக்ஸில் அப்புறம் குழம்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டோம். பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டேன்.
ஆக்சுவல் பிளான் என்னென்னா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நீ கையில் வந்து உருட்டி கொடுத்துரு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னாங்க. அது இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரிலாம் வந்து வெளில நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இஷ்டப்படி உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் நீ கையில் உருட்டி கொடுத்துடணும் இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ வந்து சாதம்லாம் சூப்பராக கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதனால் எனக்கு ஈஸியாக நானே கையில் எடுத்து பாப்பா வந்து ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டா, அதுக்கு மேலே சாப்பிடல. அப்புறம் வந்து நானே 2 பேருக்கும் உருட்டி கையில் கொடுத்துட்டேன். ஒரு பாக்ஸில் வந்து மீன் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இப்போ ஆசை வருது. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறேன், இப்போ இது பார்க்கும்போது எனக்கு ஆசை வருது. இது மாதிரி திரும்பி கண்டிப்பாக பண்ணணும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டா, நான் அவளுக்காக தான் மீன் சமைச்சேன். அவள் ஹாஸ்டலில் இருக்காளா, அவளுக்கு வந்து சிச்சோ மிஸ் பண்ணுறேனேடி எனக்கும் மீன் குழம்பு வேணும்னாலா. சரி நாங்கள் ஆக்சுவலாக முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவள் ஆசைப்பட்டான்னு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணுன்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீதம் இருந்ததுன்னா நான் ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போடின்னு கொடுத்து விட்டுட்டேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே காக்காலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் வச்சு, அது ரொம்ப பயம் அதுக்கு வேறு. ஆனால் தட்டை இழுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் வெயில் இருந்தது, ஆனால் தெரியல. ஏன்னா மரம் சுற்றி நிறைய மரம் இருந்துச்சு, காற்றும் அடிச்சுது. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெயில் அதெல்லாம் எப்படியோ அலர்ஜி மாதிரி. இப்படி ஒரு இடம் கிடச்சதே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மாயாஜல் போனோம். ஏன்னா ஈவினிங் வந்து பீச் போகிறதா பிளானு. ஸோ அது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் மாயாஜல் வந்தோம். வந்தோடனே இந்த ஃபிஷ் ஸ்பா தான் என் ஹஸ்பண்ட் என்னை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னால் இப்போயும் முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இப்போயும் என்னை கம்பல் பண்ணுவாங்க. அது என்னமோ ஒரு ஃபீல், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு பயம் அருவருப்பான ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். எனக்கு பயப்படுவேன் நான். அதனால் வேணான்னு பாப்பா உட்கார வச்சா அவள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவளுக்கும் பயம் வந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் அதில் உட்காந்தாங்க, ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை விளாண்டுட்டு சுற்றி முன்னாடி மாயாஜல்ல இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய வந்து கேம்ஸ் மாதிரி இந்த குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் இப்போ என்கேஜாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க, காரு பைக்குன்னு அங்கேயே வச்சு விளாடுற மாதிரி. அப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷ் ஸ்பா முடிச்சுட்டு பவுலிங்காக வந்தோம். என் ஹஸ்பண்ட் விளாட்லான்னு சொன்னாங்க. சரி 3 பேருமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சம்திங் 300 என்னமோன்னு நினைக்கிறேன் பர் பர்சனுக்கு. ஸோ ஒன் டைம் தானே வரோம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 20 கவுண்ட்ஸ் போல். நான் வந்து லாஸ்ட்டு தான், என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு, என் ஃப்ரெண்டு வந்து செகண்டு. ஸோ அவங்க ஜாலியாக கரெக்டாக போட்டாங்க. நான் போடுறது மட்டும் அப்படியே ஓரமாகவே போயிட்டு இருந்துச்சு. என்னால் கரெக்டாக என் ஃப்ரெண்டு வந்து அந்த பாலை தூக்கவே கஷ்டப்பட்டா. ஆனால் அவள் செகண்டாக நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா. என்னோடது பாருங்கள், இதுதான் எங்களோட ஸ்கோரு. பி என் ஹஸ்பண்ட், கே வந்து நான், டி வந்து என் ஃப்ரெண்டோடது. ஸோ வந்து அது கேம் விளாண்டு முடிச்சுட்டு சும்மா வெளியில் அப்படியே வந்தோம். வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் அக்சசரிஸ் உள்ள கடை மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த காப்பு வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி சில்வர் காப்பு. நான் முன்னாடி வேறு மாலெலாம் பார்க்கும்போது 500 600 சொல்லுவாங்க. இது 200 தான் இருந்துச்சு. எனக்கு பெனிஃபிட்னு தோணுச்சு. ஸோ ஒரு காப்பு மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாப்பா வந்து ஸ்கூட்டியில் ரைட் போயிட்டு இருந்தாங்க. நான் சொன்னல நிறைய ரைடு இருக்குன்ட்டு, இதுதான் அதெல்லாம் பாருங்கள். ட்ரெயின் வச்சுருக்காங்க, கார் இருந்தது, இந்த மாதிரி ஸ்கூட்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 o'clock அந்த டைமில் கிளம்புனோம். ஸோ பீச் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பீச் போயிட்டோம். திருவான்மையூர் பீச் தான் போனோம். அங்கே போனோடனே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்து சாப்பிடலாம். ஏன்னா அங்கேயும் போய் பெட்ஷீட் போட்டுக்கலான்ற பிளானு. ஸோ போய் உட்காந்து நம்ம பொறுமையாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா வந்து ஷூவை போட்டுட்டு நடக்கும்போது அவளுக்கு காலுக்குள்ளெல்லாம் மண் போகுது. அதனால அவள் வேண்டான்னு சொல்லி கழட்டிட்டு நடந்தால். அவளுக்கு அந்த அவள் மணலில் நடக்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அவள் நடக்கிறத பார்க்க. அழகாக நடந்து போகிறாள். ஸோ பெட்ஷீட்டை விரிச்சிட்டு உட்காந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பாப்பா விளாட்ணுன்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் வந்து இறங்கிட்டோம். ஒரு 10 minutes தான் விளாண்டப்போ பாப்பாவுக்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து போகலாம் பட்டுன்னு சொல்கிறேன், நோ வேண்டாம் அப்படின்னு நடுக்கிக்கிட்டே வேண்டான்னு சொல்கிறேன். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா பிள்ளைக்கு ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 minutes அவள் ட்ரெஸ்ஸு அன்னைக்கு மட்டுமே அவளுக்கு 3 ட்ரெஸ்ஸுக்கு மேலே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களே வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம்.
ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டது வந்து பீச்சில் விளையாட கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு இந்த கவுன் போட்டு விட்டேன். இது ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. திரும்பி அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வேறு ட்ரெஸ் மாற்றி விட்டேன். எடுத்துகிட்டு போனேன், எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டேன். அவளை வேணான்னு சொல்கிறா, நடிக்கிக்கிட்டே வேணான்னு சொல்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அது பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து வேறு காஸ்ட்யூம் மாற்றியாச்சு. ஸோ வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வெளில வந்து பார்த்தா டிராஃபிக்குங்க, நகரவே இல்லை, வண்டி பூரா அவ்வளோ கூட்டம். சரின்ட்டு உட்காந்துட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காருவோம், கொஞ்சம் கிளியர் ஆகிட்டோம் போகலான்னு. அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்துட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். அப்பயுமே டிராஃபிக் தான். சரி கிளம்பிட்டோம், போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக்லேயே 1/2 அன் ஹவருக்கு மேலே நின்றுருப்போம். சரின்னு பொறுமையாக மூவ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். என் ஃப்ரெண்டை ஹாஸ்டலில் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து கொடுக்காப்புளி பார்த்தேன். ஸோ அதை சாப்பிட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. ஸோ ஆசை வந்துச்சு. 100 கிராம் 1/4 கிலோ 100 ரூபாய் சொன்னாங்க. ரொம்ப ரேட் அதிகம். சின்ன பிள்ளைலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ரேட் அதிகம். ஸோ இந்த வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.